திருப்பூர் மாவட்டம் கேவிஆர் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், தற்போதுள்ள சூழல் என? விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. திருப்பூர் கேவிஆர் பகுதியில் தனியார் பள்ளியான கதிரவன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி வளாகத்திலேயே 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியிருக்கிறது. நேற்றைய தினம் பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்ற 1ஆம் வகுப்பு சிறுமியை அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய் என்பவர் பாலியல் தொல்லை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் சிறுமி தனது பெற்றோர்களிடம் நடந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஜெய் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்ட நிலையில் அந்த பள்ளிக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் பள்ளி வளாகத்திலேயே 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விளக்கம் பள்ளி நிர்வாகம் அளிக்க வேண்டும் எனவும் தங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கூறி தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியினரும் சேர்ந்து தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேற்கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனியார் பள்ளியானது திமுக நிர்வாகிக்கு உடையது உரிமை என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அதன் காரணமாகவே காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க தாமதித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தைகள் தற்சமயம் காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.